ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரன் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கையிலே சொல்கிறாரு, இன்றைக்கி நைட்டு ஊருக்கு கிளம்பிடுவோம் அப்படிங்கிறாப்புல. அதுக்கு பல்லவன் சொல்கிறாரு, அண்ணா இந்த இடத்த பார்க்கவே போகவே மனசில்லை. ஆனால் அண்ணியுடைய குடும்பம் அண்ணியை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அதில் அண்ணி ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. இதுக்காகவே நம்ம கிளம்பிடணும் சீக்கிரம் அப்படிங்கிறாப்புல. அப்படின்னா நைட்டு கிளம்புவோமா அப்படின்னு மறுபடியும் கேட்குறாரு. அதுக்கு சோழன் சொல்கிறாரு, ஆனால் நைட்டு வேணாம்னா நைட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் 5 மணிக்கு கிளம்புனா கூட நம்ம 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படியே பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச இடங்கள்ல நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு சொல்கிறாங்க, பாண்டியன் சொல்கிறாரு, சரிண்ணா இன்னும் கொஞ்சம் இடம் தான் இருக்குது, இங்கனக்குள்ளே மட்டும் சுற்றி பார்த்துட்டு நம்ம ரூமுக்கு போயிடலாம் அப்படிங்கிறாரு. சரிடா, சரி எதுவும் பிரச்சனை இல்லாமல் அவங்கவுங்க சுற்றி பாருங்கள், பிடிச்ச இடங்கள சுற்றி பார்த்துட்டு ரூமுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து சோழன் கண்ணுக்கு ஒரு ஜோடி தட்டுப்படுது. அந்த ஜோடியை பார்த்தா அங்கே உட்காந்துருக்க ஒரு ஆளை அவருக்கு பார்த்த நபர் மாதிரியே தெரியுது. சரி யாருன்னு பார்ப்போம் சொல்லிட்டு சேரன்ட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பார்த்துட்டு வரேன், தெரிஞ்சவர் மாதிரி இருக்காப்புல அப்படின்னு சொல்லவும், யார்டா இங்கே போய் உனக்கு தெரிஞ்சவர் அப்படின்னவும், இல்லைண்ணா என் ஃப்ரெண்டு மாதிரி தெரியுது, நான் எதுக்கும் பார்த்துட்டு வரேன், அவராக என்னன்றது தெரியலை, பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. அவர் பக்கத்தில் போய் பார்க்குறாரு. அவருக்கே ஷாக் ஆகுறாரு. என்னன்னு கேட்டால் அது கார்த்தியாவுக்கு பார்த்த மாப்பிள்ளை, நிச்சயம் பண்ண மாப்பிள்ளை அங்கே வேற ஒரு பொண்ணோட உட்காந்துருக்காரு. அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. அப்போ அவருக்கு ஒரு யோசனை வருது, ஒரு செல்ஃபி எடுத்துருவோம் இவங்க 2 பேர்த்தையும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபியும் எடுத்துடுறாரு. எடுத்துட்டு அவர் பக்கத்தில் போய், நம்மளை கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அன்னைக்கு மாஸ்க்கும் கண்ணாடியோடு போனோம், அவன் மாப்பிள்ளை குளத்தில் வேற இருந்தான், அதனால் எப்படியும் இவன் நம்மளை பார்க்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் பேச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு போகிறாரு. ஹலோ பிரதர் அப்படிங்கிறாரு. உடனே அவர் நிமிர்ந்து பார்த்துட்டு, நீங்கள் யார், உங்களை நான் முன்ன பின்ன பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் சோழன் யோசிக்கிறாரு, அப்போ நம்மளாம் அவனுக்கு அடையாளம் தெரியலை, இனிமேல் நம்ம பிட்ட போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பிரதர் உங்களை பார்க்கையில் என்னுடைய ஃப்ரெண்டு மாதிரியே இருந்தாப்புல, அதனால தான் நம்ம ஃப்ரெண்டை பார்த்து பேசணும்னு நான் வந்தேன், ஏன்னா ஒருத்தரை போல் 7 பேர் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அது மாதிரி தான் அச்சு அசப்பில் என் ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் உங்கள்கிட்ட பேச வந்தேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இது யார், சிஸ்டர் யார் அப்படின்னு கேட்குறாப்புல. நீங்கள் 2 பேர் லவ்வர்ஸா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லவும், அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போ மேரேஜ் எப்போ அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நாங்கள் அதை பற்றி யோசிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க 2 பேரும். அப்போ நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்குறாரு. அவர் இல்லை நான் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன், இந்த பொண்ணும் வெளிநாட்டில் தான் வேலை பார்க்குது, அதனால் நாங்கள் 2 பேருமே ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறாப்புல. ஆனால் அவர் 2 பேர்த்தையும் பார்க்கையில் லவ் பண்ணுற ஆள் மாதிரி தெரியலை. அப்போ சொல்கிறாங்க, இப்போ கல்யாணம் எப்போ அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அதை பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக 2 பேரும் முழிக்கிறாங்க. அதை பார்த்துட்டே அவர் புரிஞ்சுக்கிறாரு, சரி இது வேறு கேஸு அப்படின்னு நினச்சிட்டு, சரி பிரதர் ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லபடியாக அவங்களுக்கு மேரேஜ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கை குலுக்கிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகுறாரு. பாண்டியன் சோழனை பார்க்குறாரு. என்ன ரொம்ப நேரமாக இங்கே பேசிக்கிட்டு நிற்கிறான், எதுவும் பிரச்சனை இழுத்துட்டு வந்துடுவானோ அப்படின்னு நினைக்கிறாப்புல. சேரன்ட்ட சொல்கிறாரு, அண்ணே ரொம்ப நேரமாக அவன் அங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும், ஆமாடா அவனை கூப்பிட்றா அப்படின்னு சொல்லவும், அதுக்குள்ளே சோழனே வந்துடுறாரு. வந்துட்டு சோழன் சொல்கிறாரு, அண்ணே கார்த்தியா உனக்கு தானே அப்படிங்கிறாப்புல. என்னடா லூசு பையன் மாதிரி வளர்ற அப்படின்னு சொல்லவும், இல்லைண்ணே உண்மையை தானே சொல்கிறேன், கார்த்தியா உனக்கு தானே, கவலையை விடுனே, உன்னுடைய பிரச்சனையும் தீரப்போகுது அப்படிங்கிறாப்புல. என்னடா இவன், என்னடா ஆச்சு, நல்லா தானடா போனேன், இப்போ என்னென்னமோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இருனே ஒரு நிமிஷம் அவசரப்படாதனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாரு. பாண்டியனும் பல்லவனும் பார்த்ததுமே புரிஞ்சுட்டாங்க. டேய் இவர் எங்கடா அப்படின்னு, இவர் எங்கே பார்த்த நீ, ஃபோட்டோலாம் எடுத்திருக்க, அதுவும் வேறு பொண்ணோட இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் நிலாவும் வாங்கி பார்க்குறாங்க. ஆமாம் இவர் வேறு பொண்ணோட இருக்கார், யார் இவரை எப்படி பார்த்தீங்க, எங்கே ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னவும், இப்போ இவ்வளோ நேரம் இங்கே பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தீங்கல்ல, வேறு யாரும் இல்லை, கார்த்தியாவுக்கு பார்த்த மாப்பிள்ளை தான் அப்படின்னவும் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நிலா கேட்குறாங்க, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ மனசில் ஒரு பொண்ணையும் இப்போ கார்த்தியாவத்தில் இந்த பையன் தாலி கட்ட போகிறாப்புலையா அப்படின்னு கேட்குறாப்புல. இல்லைங்க இந்த பொண்ணுமே இவங்க கல்யாணம் பண்ணிக்கிற ஆள் மாதிரி தெரியலை, இவன் நேரத்துக்கு ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு தெரியிற ஆள் மாதிரி தான் தெரியுது, ஏன்னா அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்து பார்த்தேன், அவங்க கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரிலாம் தெரியலை அப்படின்னு சொல்லவும், அவ்வளோ மோசமானவனா அப்படின்னு சேரன் கேட்குறாரு. ஆமண்ணே எல்லாரும் ஒன்றே போல் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே இந்த ஃபோட்டோவை கஸ்தூரி அத்தைக்கு உடனே நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடணும்னே அப்படின்னு சொல்லவும், ஏன்டா இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னவும், இல்லைண்ணே நம்ம அனுப்பி விட்டுட்டு நாளைக்கு ஊருக்கு போகிறோம்ல, அங்கே போய் நம்ம
பிரச்சனையை பண்ணிக்கிருவோம் அப்படிங்கிறாப்புல. எதுக்குடா தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னவும், ஆமாம் ரொம்ப உன்னை விட ஒழுக்கமான மாப்பிள்ளையை பார்த்தோம்னு சொன்னாங்கல்ல, இவங்கள சும்மா விடலாமா? இப்போ நிலாவும் சொல்கிறாங்க, ஆமாங்க நம்ம வந்து நிலா கார்த்தியா வந்து உங்களுக்குன்னு பிறந்தவ. அதனால தான் மாப்பிள்ளைய வந்து அவங்க தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளைய கூட இப்போ தப்பானவன்னு வந்து சோழன் கண்டுபிடிக்கிற மாதிரி ஆண்டவன் வந்து காமிச்சிட்டான். அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம இந்த போட்டோவை வச்சே அங்கே ஒரு பிரச்சனையை பண்ணி நல்லபடியாக வந்து கார்த்தியாவை வந்து உங்களுக்கு சேர்த்து வைக்கிறோம்னு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் ஒரு முடிவு எடுத்துட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. சண்டை போட்டு நம்ம வந்து கார்த்தியாவை தூக்குறோம், உனக்கு கல்யாணம் முடிக்கிறோம் அப்படிங்கிறாப்புல.